இந்த படம் பார்க்கும்போது ஸ்டார்ட்டிங் கொஞ்ச நேரத்துக்கு எங்கடா போகுது அப்படின்னு தோணுச்சு. ஆனா கிளைமேக்ஸ் வரும்போது வாவ்டா அப்படின்னு இருந்துச்சு. இந்த படம் ஒரு மலையாளம் ஸ்லோ பர்ன் த்ரில்லர். ரொம்ப ஸ்லோவா போகும். ஆனா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எஸ்பெஷலி த சவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அது எப்படி இருக்கும்னா, எதுவும் ஒண்ணு பெருசா நடக்க போகுது வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாரியே சப்கான்ஷியஸா ஒரு ஃபீல் குடுக்கும். படம் பேரு எக்கோ, டைரக்டட் பை தின்ஜித் அயாதன், ஸ்டாரிங் சந்தீப் பிரதீப், வினீத் ராமகிருஷ்ணன், நரேன் அண்ட் பியானா முமின் பிளேயிங் மெயின் கேரக்டர்ஸ். படத்தோட ஸ்டோரி வந்து குரியச்சன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் டாக் ப்ரீடிங் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் இப்போ மிஸ்ஸிங். அவர் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகியிருப்பாரு. ஆனா அவரு மாட்டாம, அவர் கூட இருக்கவங்கள மாட்டி விட்டுருவாரு. அதனால அவர புடிச்சவங்கள விட பிடிக்காதவங்க தான் அவர தீவிரமா தேடிட்டு இருப்பாங்க. கடைசியில அவள கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? அவருக்கு என்ன ஆச்சு? அப்படின்றது தான் கதை. விஷுவலி படம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். லொகேஷன்ஸும் சரி, படத்துல அந்த கலர் டோனும் சரி, சினிமாட்டோகிராஃபி வாஸ் ஜஸ்ட் ஏஸ்தெட்டிக். ஆனா அதையும் தாண்டி படத்தோட பெஸ்ட்னா ரைட்டிங் தான். எங்கடா போகுதுன்னு யோசிக்கும்போது நம்ம யோசிக்காத ஒரு விஷயத்துல வந்து நிக்கும். ஜஸ்ட் மாஸ். இப்படியும் மாஸ் பண்ண முடியுமா? அதுவும் படத்தோட எண்டிங் ஃப்ரேம்ல. ஏன் அந்த கிளைமாக்ஸ் அவ்ளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அந்த ரைட்டிங்ல இருக்க லேயர்ஸ் தான். கேரக்டரைசேஷன், கேரக்டர் டைனாமிக்ஸ் அண்ட் கேரக்டர் ஆர்க்ஸ், the relationship between each of them. These are the subtle things that enhance and justify the climax even more. ஆக்ட் பண்ண எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க, இன்க்ளூடிங் த டாக்ஸ் ஹூ பிளே அ மேஜர் ரோல் இன் த ஃபிலிம். அது எதுவுமே கிராஃபிக்ஸ் கிடையாது, ஆல் ஆர் ரியல் டாக்ஸ். அகெயின் இது எதுவுமே ஹைப் ஏற்றி சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும்னு தோணும். எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.